கேலண்டரோட 365 நாள்லேயும் என்னோடய ஃபேவரட்னா தீபாவளி தான். ஏன்னு எனக்கு சின்ன வயசில் தெரியாது. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தெரியும், அன்றைக்கி எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளாம் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது தான் நானும் ஹாப்பியாக இருந்தேன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த தீபாவளி நல்ல ரெயின், செம்மையாக போர். அடுத்த நாளாவது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே ரெயின் தான். ஆஃப்டர்நூன் வரையும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. மழை, ஃபுல்லாக மழை. ஸோ அதுக்கப்புறமா அது கிளியராக இப்போ கொஞ்சம் ரெயின் கிளியராக இருக்குது. வழக்கம் போல் ஒரு அன்பிளான்டு சார்ஜிங் டே, எப்பயும் போல தான் ஒரு அஸ்யூஷுவல் சார்ஜிங் டேவா அப்படின்னா என்ன, நான் அப்புறமா சொல்கிறேன். நிறைய ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நான் நிறைய குட்டி குட்டி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். அதெல்லாம் என்னோடய மெமரிக்காக தான் தவிர நான் தனியாக விளாக் பண்ணணும் அப்படின்னு எடுத்ததில்லை. பட் இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய நான் ட்ராவல் பண்ணுறதுக்காக, இட் மீன்ஸ் நான் ட்ராவல் லாக் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் குட்டி குட்டியாக எடுத்திருந்தேன். ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் அந்த வீடியோஸ் நான் எடுக்கும்போது நான் என்னோடய செல்ஃபை நான் உணர்ந்ததே இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வீடியோ எடுக்கிறதுக்காகவே ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படி எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் என்னோடய லிவ் த மூமெண்ட்டை தொலைச்சிருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்காக நான் அதுக்காண்டி மெனக்கட்டுறதுனால என்னோடய லிவ் த மூமெண்ட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நான் அந்த டைம் நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் நான் அப்போலேருந்து வீடியோஸ் பண்ணுறதுக்காக நான் எந்த ட்ராவலும் பண்ணுறதில்ல. ரொம்ப ட்ராவல் பண்ணும்போது இந்த ட்ராவலை வீடியோ ஆக்கணும்னு நினச்சதும் இல்லை. எப்பயுமே என்னோடய பிளான்ஸ் எல்லாமே அன்ட்ரிப்பிள் பிளான் தான். எங்கே போக போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், எங்கே சாப்பிட போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ எதுவுமே எந்த பிளான் எப்பவுமே இருந்ததில்லை. ஸோ தீபாவளி நாள் எனக்கு பிடிச்சது எல்லாமே குறிப்பாக லைட் அண்ட் ஃபேன்சி கிராக்கர்ஸ், வான வெடிக்கை. வானம்னாலே ரொம்ப பிடிக்கும். வான வெடிக்கை ரொம்பவே பிடிக்கும். வெடிக்கை பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் அதை வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹைட்டில் வானத்தில் தனியாக உட்காந்தா, எனக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்தோ வானத்தில் இருக்கிற அந்த வெடியை பார்க்குறது ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த தடவை மதுரையில் கொஞ்சம் உயரமான பிளேஸ் சூஸ் பண்ணி உட்காந்து பார்க்கலான்னு இருந்துச்சு. சின்ன சின்ன மலைகள் இருந்தாலும் என்னோடய ஃபேவரட்டான கீழக்குயில் குடி மலை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அங்கே எந்த ரெக்ஸிஸ்டும் இல்லை. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட ஒன்றா இருந்து மழை காஃபி ஃபென்டாஸ்டிக்கில். இதை ஏதாவது வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை. இந்த சோலார் பிளானட்டில் எவ்வளோ பிளானட்ஸ் இருக்குது. எல்லா பிளானட்ஸும் சூரியன்கிட்டருந்து அதோட வெளிச்சத்தை உள்வாங்கி கிரகிச்சிட்டு மறுபடியும் வெளிச்சத்தை உள்வாங்கிட்டு கிரகிச்சிட்டு க்ளோ ஆகிட்டே இருக்கு. அது மாதிரி தான் ஆர்பரிஸ்ட் ஒரு நதி, இல்லை ஒரு வத்தி போன ஓடை, ஒரு ஒத்த மரம், அதில் ஒரு தோட்டம், ஒரு சின்ன குன்று, இல்லை பாதை இல்லாத ஒரு பெரிய மலை. இப்படி ஏதாவது ஒன்றோட நான் இந்த யூனிவர்ஸோட சார்ஜை எடுத்துக்கிட்டே ஆகணும். ஒரு வாரமோ 10 நாளோ இந்த சார்ஜோட வேலிட் அவ்வளோதான். மறுபடியும் சார்ஜ் பண்ணணும். இல்லைன்னா இந்த மிஷினில் பேட்ரி லோ ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். உடனே சார்ஜ் போட்டால். அதனால தான் இந்த டே எனக்கு சார்ஜிங் டே. இப்படி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்றோட அடிக்கடி சார்ஜ் போட்டுகிட்டே இருங்க. உங்கள் செல்லை புதுப்பிச்சுட்டே இருங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட். உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நிறைய மெமரிஸ் குட்டி குட்டியாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த லைஃப்பை ஹாப்பியாக ஜாலியாக ரன் பண்ணுங்க. Natural heals everything. Love you all.